கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெயங்கொடுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு பேசி வசனத்தின் ஆண்டவரை அதிசயத்தை காணத்தக்கதாக என் கண்களை திறந்தள்ள வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. 2 ராஜாக்களின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆங்கில வேதாகமத்திலே ஜெயம் என்று எழுதப்பட்டதற்கு வெற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்தையும் ஜெயத்தை தான் விரும்புவோம், வெற்றியைத்தான் விரும்புவோம். தானியேலின் வாழ்க்கையில் தோல்வியே இல்லையா என்று சொல்லி நாம் கேட்கலாம். தானியேலின் வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தானியேல் 18 வயது வாலிபனாய் எருசலேமிலே வாழ்ந்து வந்தான். தானியேல் ஒரு ஜெபிக்கிற நபர். நேபுகாத் நேச்சார் முற்றுகை போடும்படியாக எருசலேமை நோக்கி போகும்போது அவன் ஜெபித்திருப்பான், ஆண்டவரே முற்றுகை போடப்படக்கூடாது என்று சொல்லி. விளைவு தோல்வி. அடிமையாய் கொண்டு போக ராஜகுலத்திலும் துறை மக்களிலும் இன்று நடத்தப்பட்டது. ஆண்டவரே, நான் அடிமையாய் கொண்டு போகப்படக்கூடாது என்று அவன் ஜெபித்திருப்பான். விளைவு கொண்டு போகப்பட்டான், தோல்வியாய் முடிந்தது. பரிசுத்த வாழ்க்கைக்கு பங்கு வரக்கூடாது என்று அவன் ஜெபித்திருப்பான். விளைவு ராஜாவின் போஜனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, தோல்வி. இப்படி தோல்வியாய் போய்கொண்டிருந்த தானியேலின் வாழ்க்கையின் இறுதியிலே ஜெயம், வெற்றி கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேலின் தோல்வி உள்ள ஒரு வாழ்க்கை ஜெயமாக மாறியது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், ராஜா தானியேலை பெரியவனாக்கினான், சிறந்த வெகுமதிகளை கொடுத்தான், அதிபதியாகவும் அதிகாரியாகவும் நியமித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. தோல்வியாக ஓடிக்கொண்டிருந்த தானியேலினுடைய வாழ்க்கையின் முடிவு ஜெயமாய் வெற்றியாய் முடிந்தது என்று சொல்லி இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தோல்வி என்பதே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே ஜெயமாகத்தான், வெற்றியாகத்தான் முடியும் என்பதை நாம் மனதிலே அதை அப்படியாக பதித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் வெற்றியாளர், அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் தோல்விகளை நீங்கள் சந்தித்து கொண்டு வருகிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள் என்று இந்த வேளையிலே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். தோல்விகள் வெற்றிக்கு ஏறி செல்லும் படிகள். மீண்டுமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தோல்விகள் நாம் வெற்றிக்கு ஏறி செல்லும் படிகள் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறந்து போகக்கூடாது. தானியேலின் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு தோல்விகளும் அவன் வெற்றியை நோக்கி ஏறி செல்லும் படிகளாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அரசர்கள் மாறினாலும் தானியேலின் பொறுப்பு பறிக்கப்படவில்லை, பதவி பறிக்கப்படவில்லை, பொறுப்புகளும் மாற்றப்படவில்லை. எந்த அரசன் ஆட்சி செய்தாலும் தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருந்தது. ஒருவேளை நம்முடைய அரசியலை பார்ப்போம் என்று சொன்னால், ஆட்சிகள் மாறும் பொழுது அமைச்சர்கள் மாற்றப்படுவார்கள், அரசு அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள், பொறுப்புகள் மாற்றப்படும். ஆனால் எந்த ராஜா அரசாண்டாலும் தானியேலினுடைய பொறுப்பும் பதவியும் மாற்றப்படவே இல்லை. அவனுடைய காரியம் எல்லாமே ஜெயமாக, வெற்றியாக இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேலின் காரியம் வெற்றியாக, ஜெயமாக இருந்ததற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தானியேல் 9:23 வாசிப்போம் என்றால், நீ மிகவும் பிரியமானவன் என ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தானியேல் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு நபராய் காணப்பட்டான் என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை மாற்றி சொல்வோம் என்று சொன்னால், தானியேல் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிறதான ஒரு நபராய் அவன் காணப்பட்டான். தோல்வியின் காலகட்டத்திலும் தானியேல் ஆண்டவரை பிரியப்படுத்துவதிலே தவறவே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
தானியேல் 1:8 பார்ப்போம் என்று சொன்னால், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 9 வாசிப்போம் என்று சொன்னால், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தானியேல் தீர்மானம் பண்ணி செயல்பட்டான், தேவன் இரக்கம் கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கையிலே நம்முடைய பங்கும் உள்ளது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கையிலே நம்முடைய பங்கும் உள்ளது. எல்லாமே ஆண்டவர் செய்து முடித்து விட்டார், எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாம் சும்மா இருக்கக்கூடாது. ராஜாவின் பானத்தை நான் குடிக்கப் போகும்போது ஆண்டவர் அதை தட்டி விடுவார் என்று சொல்லி தானியேல் சும்மா இருக்கவில்லை. ஆண்டவரை பிரியப்படுத்தும் வாழ்க்கைக்கு நாம் முயற்சிக்கும் போது ஆண்டவரின் கரம் நமக்கு உதவி செய்யும். ஒரு மாணவன் தேர்வு எழுதுகிறான், 35 மார்க் வாங்கினால் பாஸ் ஆகிவிடலாம், 34 மார்க்கு தான் வாங்குகிறான். அந்த ஆசிரியர் கிரேஸ் மார்க்காக ஒரு மார்க்கை போட்டு 35 ஆக்கி அவனை பாஸ் செய்து விடுகிறார். அதுபோல நாம் செய்ய வேண்டியதை செய்ய நாம் முயற்சிக்கும் போது ஆண்டவர் கிருபை நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 6:1-5 வரை வாசிப்போம் என்று சொன்னால், தானியேல் உலக பிரகாரமான வேலையிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடி தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முடிவு என்னவென்று சொன்னால், அதே 6:22 வாசிப்போம் என்றால், சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். சிங்கங்களின் வாயை கட்டி போடுங்கள் என்று சொல்லி அவன் ஜெபித்ததாக வேதத்திலே நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஜெபிக்காதபடி ஆண்டவர் இறங்கி அங்கே கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம். நாம் ஆண்டவரை பிரியப்படுத்தும் வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நமக்காய் ஆண்டவர் கிரியை செய்ய எப்போதும் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உலகத்திலும் உலக பணியிலும் தொழிலிலும் உயர்வையும் மேன்மையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கும் நண்பரே, நில்லுங்கள். ஆண்டவரை பிரியப்படுத்தும் வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். உயர்வும் மேன்மையும் உங்களை தேடி வரும். ஊழியத்தில் பெயரையும் புகழையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கும் அருமை ஊழியரே, நில்லுங்கள். ஆண்டவரை பிரியப்படுத்தும் ஊழியத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் பெயரையும் உங்கள் ஊழியத்தையும் ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஊழியமும் அமையும் என்று சொன்னால் ஜெயம் தானாய் நம்மை தேடி வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலும் ஆண்டவரை பிரியப்படுத்தும் வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் ஊழியத்தையும் உமக்கு பிரியமான முறையிலே அமைக்க, உம்மை பிரியப்படுத்த நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பலத்தையும் உம்முடைய கிருபை நீர் எங்களுக்கு தாரும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கை ஜெயத்தின் அடித்தளம். மறந்து போகாதீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.